ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்கே போகிறோம்னா எங்கே போகிறோம்? ரஷிகா வீட்டுக்கு. ரஷிகா வீட்டுக்கு. ஆமாம், எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். மணி மணி ஆறு ஆறு மணி ஆகுது. ஒரு 80 கிலோமீட்டர் போனோம். 6 மணி ஆகுது. இப்போ தான் விடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அக்கா வீடு இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. மணி 6 ஆகுது. 5:30க்கெலாம் கிளம்புறோம். அலாரம் அடிச்சிருக்குங்க. அலாரம் அடிச்சுட்டு போய் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிட்டோம். எல்லாம் ரெடியாக இருக்கோம். ரேவதிக்காக வெயிட்டிங். பெருமினா கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காரு. போயிட்டு போகிற வழியில் இல்லை, போய் கோயில் கும்பாபிஷேகம். டேய், முதல்ல கண்ணாடியை கலட்டுங்கடா. இன்னொரு விஷயங்க, எப்போவுமேங்க நம்ம ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டு போகணுன்னா ஒன்று முன்னாடி நாளே போயிடணும். அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடணும். 5 மணிக்கு எழுந்தோம், நான் 5:30க்கு எழுந்தோம். நாங்கள் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடி எழுந்து இன்னமும் கிளம்பிட்டே இருக்காங்க. அதனால் முன்னாடி எல்லா வீட்லேயும் அப்படி தானே தெரில, கிளம்புனா இன்னும் முன்னாடியே கிளம்பணும். இல்லைன்னா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடணும். நேற்று போக முடியல. அதனால் இன்றைக்கி போனோன்னு பார்த்தா இன்னும் உட்காந்துருக்கோம். 5 மணி 6 மணி 7 மணி உட்காந்துட்டே இருக்கோம். ஃபைனலாக கிளம்பியாச்சு. நான் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. ஒரு வழியாக அடரி நைனர் பழக்கத்தெல்லாம் தாண்டி போயிட்டுருக்குங்க. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இங்கே ஒரே ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய குரங்கு நிற்கும். போகிற வழியில் ஃபெமினாவை காட்டிவிட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போவோம், வேடிக்கை பார்த்துட்டு. அதனால் இந்த ஏரியா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுற்றி ஊரே மேக்ஸிமம் இருக்காது. ஃபுல்லாகவே ஒரே ஃபாரஸ்ட் ஏரியா. ஒரு வழியாக நயினார்பாளையம் டோல்கேட் வந்துட்டோம். டோல்கேட்டே ஃபஸ்ட்டு இங்கே இருக்காதுங்க. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இவங்க புதுசாக ஆரம்பித்ததுனால கொஞ்சம் எல்லாருக்கும் சிக்கலாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ரோடு வந்து சேலம் ரோடு, விருதாச்சலம் டு சேலம், கடலூர் விருதாச்சலம் டு சேலம் ரோடு. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருந்தாங்க. இந்த பக்கம் டோல்கேட் எதுவும் இல்லாத போயிட்டுருந்தாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எப்படியா இருந்தாலும் பூந்து கேப்பில் போயிடுவோம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கட்டிட்டு போகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஒரு ஐயா ஊர் பக்கமாக வந்துட்டோங்க. இங்கே என்ன பிடிக்குன்னா, சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 10 ஏக்கர் காடு வச்சுருக்காங்கன்னா அவங்க காட்டிலே வீடு கட்டி அப்படியே விவசாயம் அதுன்னு பார்த்துட்ருப்பாங்க. அவங்க ஃபுல்லாகவே அப்படி தான். எங்கள் அக்கா வீடு கூட அப்படி தான். யார் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. என்ன மைனஸ்னால் பசங்க கூட யாரும் போய் விளாட முடியாது. தனித்தனியாக இருக்கிறதுனால வீட்டிலையே இருந்துப்பாங்க. வீட்டு வேலைக்கு மட்டும் செஞ்சுப்பாங்க. அதனால் இருந்தாலும் இப்போ சுற்றி பேசி கொளுத்தி போகிறதுக்கு எவ்வளவோ தேவலாம். தனியாகவே இருக்கிறது பெட்டருங்க. தள்ளுமா. ஃபைனலி பாக்கம்படி ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரோடு எங்கேருந்து போகுதுன்னா, நாங்கள் நிற்கிறது வந்து பாக்கம்படி. இந்த ரோடு பார்த்திங்கன்னா சின்ன சேலம் டு பெரம்பலூர் ரோடு. சின்ன சேலம் டு பெரம்பலூர், திருச்சி அந்த ரோடு. எனக்கே இங்கே வந்து தான் தெரியும் இப்படி ஷார்ட்கட் இருக்கான்னு. நம்ம போகிற ரோடு வந்து பாக்கம்பாடி. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே போக வேண்டி தான். இங்கேருந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஆனால் ரோடு கிடையாது. அது இன்னொருத்தவங்க வீடு, அது மேலே போனால் திட்டுவாங்க. அப்படியே இப்படியே ரோடு இருந்துச்சுன்னா ஒரு 500 மீட்டர்லேயே போயிடலாம். ஆனால் இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் ஊர் உள்ளே போயிட்டு சுற்றி வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 3 கிலோமீட்டர் வந்துடும். ரெண்டாவது இங்கே பாருங்கள், ஃபுல்லாக விவசாயம் தான். தண்ணி மட்டும் கரெக்டாக இருந்தால் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு பாக்கம்பாடி ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகாச்சு. ஃபஸ்ட்லாம் இப்போது பல்சர் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு நார்மல் வண்டி தான் வச்சுருப்பேன். ஒரு யமஹா கிரெக்ஸில் வருவேன். ஐயோ, அந்த வண்டியும் சரி இருக்காது. அங்கேருந்து அது வர்றதுக்குள்ளே தூக்கமாக வரும். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருங்களா. வண்டியில் வரும்போதே நிறைய டைம் தூங்கியிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போது ஒரு வேளை பல்சர் வச்சுருந்தனால ஒரு 1 ஹவர், மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர்லேயே வந்துடுவேன். இதோ என்ட்ரி ஆகிறோம் பாருங்கள். ஊருக்கு வந்து இப்போ நம்ம பார்த்தது தான் ஊரை தாண்டி ஊர்லேருந்து காட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக வரும். இந்த கோயில் தான் இப்போ கும்பாபிஷேகம். தீப்பாஞ்சி அம்மன் கோவில். ரோடு இந்த மாதிரி தான், கல் ரோடு தான் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்போ போடுவாங்களோ தெரில.
ஏன்னா 1 2 வீடு தானே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது. பிரியாணி வாசனைங்க. இன்றைக்கி எப்படியும் அன்னதானம் போயிட்டு வந்து ஒரு காட்டலாம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், இன்னும் போகலை, இன்னும் போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரணும் கோவிலுக்கு. தண்ணி ஊற்றுற டைமில் கரெக்டாக வரணும். என்ட்ரி ஆகிறோம் பாருங்கள், அதோ தெரிஞ்சு பாரு, அதான் வீடு. இதுலேருந்து ஸ்டார்ட்டு. வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. யாரோ வெளியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஷீலாவாக இருக்குமா என்னன்னு தெரில. ஆமாம், ஷீலா தான் நிற்கிது வெளியே, வெல்கம் பண்ணுறாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இதாங்க வீடு. வீடு இல்லை, வீட்டை சுற்றி மரம் செடிகள் சுற்றி பாருங்கள், வீடுங்களே இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ளே போனால் தான் வீடுங்களே. கிழங்கு போட்டிருக்காங்க. இதுதான் வீடு. ஷீலா வந்து நேற்று எங்களுக்காக வெயிட் பண்ணி தான் வந்திருக்க முடியாது. அதனால் ஷீலா வந்து நேற்றே வந்துருச்சு பாலாஜி கூட. அண்ட் இது வந்து நம்ம வண்டி, ட்ரை அகைன். நல்லா இருக்குல்ல. இது வந்து பாலாஜி வண்டி. அவங்களாம் நேற்றே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எது எப்படியும் நம்ம வேலை ஃபஸ்ட்டு போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு, ஃபோட்டோ தான் இப்போ நல்லா இருக்குது, பச்சை பசேல் இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுத்துக்காக ரேவதி இதை பண்ணிகிட்ருக்கு பாருங்க. இவங்க தான் நம்ம கேங்ஸ் நிற்கிறாங்க. அக்கா பசங்க 2 பேர் 3 பேர். அண்ணா நிற்கிறவர் ஃபெமினா. இந்த கேப்பை மாட்டுறதுக்கு நாங்கள் பட்ட பாடுறதுக்கு அங்கே பாரு. ஒரு ஃபோட்டோ எடு. ஏன் அப்புறம் என்ன, கோயிலுக்கு டைம் ஆச்சு, எல்லோரும் கிளம்புறோம். வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே கோயிலில் என்னென்ன நடக்குதோ கரெக்டாக கேட்டு கரெக்ட் டைமிங் கிளம்புறோம். எல்லோரும் ஏறி உட்காடுறாங்க. போன உடனே எல்லாருக்கும் தண்ணி வாங்குறாங்களோ இல்லையோ, முதல்ல பிரியாணிக்கு போய் இடத்த பிடிக்கணும் தான் இருக்கும் எல்லாருக்கும். பிரியாணி வேறு வரும்போதே வாசனையாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வந்தால், அந்த கோயிலுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் வந்தால் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த செப்பல் போட்டு வந்தால் அதை எங்கே விடுறதுன்னு எல்லார் மைண்ட்லேயும் விடும். அதே மாதிரி தான் எங்களுக்கும். எங்கே விட்டாலும் ரேவதி வேறு புது செப்பல் போட்டுருந்துச்சு. ஐயோ, எங்கள் விட்றதுன்னு தெரியாத வண்டிக்கிட்டே ஒழிச்சு வச்சுட்டு வந்தோம். இது ஒரு பெரிய இதாக போச்சுங்க. கோயிலுக்கு வந்தாலும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ஊரில் ஏதோ பேனரும் வச்சுருக்காங்க, ஒரு பேனர் வச்சுருக்காங்க. பசங்க ஓரளவு கம்மி தான் போட்டிருக்கு. கரகம் இப்போ தான் தூக்கி ரெடியாக இருக்குது. அப்புறம் என்ன, கரகத்தை தூக்கி தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோடனே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் வேறு ஷீலாவுக்கு வேறு சாமி வரும். நம்ம ஆளுங்களாம் யாருமே வராது, ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு கூட்டமே இல்லாத மாரி இருந்துச்சு. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க. கூட்டம் இப்போ தண்ணி ஊற்றுற டைமில் கூட்டம் அடித்து மோதிட்டு வந்துட்டாங்க. சரி கூட்டம். போலீஸ்காரர் எதுக்கு தான் மேலே ஏறுறாருன்னு தெரில. அப்புறம் என்ன, தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, எங்களுக்கு என்ன ஒரு வருத்தனா, 2 பசங்க தண்ணி தெளிக்கிறதுக்காகவே மேலே ஏறினானுங்க. என்ன பிரச்சனைனா, மேலே ஏறி தண்ணி தெளிக்காத அவனுங்க வாட்டர் கேனில் வாங்கி பிடிச்சி கீழே போட்டுருக்கானுங்க. அது தெரியாது பாருங்க. அவர் தான் எங்களுக்காக ஒரு வாட்டர் கேனை பிடிச்சி தெளித்தார். அவனை 2 பேர் எதுக்கு வாட்டர் கேனை வாங்கி இதை என்ன குடிப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. எது தண்ணி எதில் வந்தாலும் பிடிக்கிறாங்க. நான் சின்ன ஒரு ட்ராப்பு கூட படாத நின்றுருக்கேன். எனக்கு முன்னாடி அவங்க 2 ட்ராப் 3 ட்ராப் பட்டுருச்சு. இருந்தாலும் குளிக்கணுமாங்க, தண்ணி நல்லா நினையணுமாங்க, அப்போ தாங்க எல்லாம் சரியாக போகுமா. இங்கே பாருங்க, நம்ம ஆளுங்க எது ஃப்ரீயாக கிடச்சாலும் விட்றதில்லைங்க. அங்கே பாருங்க, போட்டு கேனாக இந்த கேன்லாம் வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்கிறீங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு வரதோட சரி, வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. அது 2 நாள் கழிச்சு எடுத்து ஊற்றிடுவாங்க. அப்புறம் என்ன, சாப்பிட்றதுக்காக வந்துட்டோங்க. என்ன பிரச்சனைனா, அங்கே முடிஞ்சது தெரில, இங்கே கூட்டம் அதுக்குள்ளே முதல் பந்தி நிரப்பிட்டாங்க. சாப்பிடாத என்ன பண்ணுறது, அப்படியே அப்புறம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஃபுல்லாகிடுச்சு அதுக்குள்ளே கூட்டம். இன்னும் 2 பந்தி ஆனாலும் ஃபுல்லாகிட மாட்டேங்குது. அங்கே முடிஞ்சது தெரில, பாதியில் அப்படியே வந்து கரெக்டாக இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, அப்படியே வெயிட் பண்ணி தான் சாப்பிடணுன்ட்டு ஒரு ஓரமாக நின்றுருந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வேறு பக்கத்தில் விற்றுருந்தாங்க. சரி வாங்கி கொடுக்கும் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். மச்சானுக்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்ருக்காங்க. இதான் பெரிய பொண்ணு, நம்பால் தின்ட்டுருக்காரு பாருங்க. ஐஸ்கிரீமே திங்க தெரியாதுங்க, திங்க தெரியாத மாதிரி புதுசாக கையெல்லாம் விட்டுட்டு ஐயோ ரசித்து சாப்பிட்றாரு. இடம் கிடைக்காததுனால கீழே உட்காந்தாலும் முடிவு பண்ணி கீழே உட்காந்து சாப்பிட்டோங்க. ஒரு வழியாக மாமா இப்படியே ரெடி பண்ணி சாப்பிட வந்து கொடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் என்ன அங்கே தான் பிரியாணி ஒழுங்காக சாப்பிட முடியல. சரி வீட்டிலையாவது செஞ்சு சாப்பிட்லான்ட்டு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்த உடனே பாலாஜி வேறு நான் தான் சிங்கப்பூரில் எக்ஸ்பர்ட்டு, நானே பிரியாணி செய்கிறேன்ட்டு ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது தேருமா பாரு பாலாஜி, அப்படியே எடுத்து பசங்க நம்ம சைட்டுக்கு எடுத்து போயிடுவோம். சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா பாப்பா? மிளகா முழுசாவே கிடக்குதுடா. அப்ப இது கிரேவி கிடையாதா? நாங்களும் நம்பி பார்த்தா அப்புறமா தாங்க தெரிஞ்சுது அவன் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூடியூப்பில் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இது ஆல்ரெடி ஏற்கனவே போன டைம் செஞ்சுருக்காங்க. நல்ல பாருங்க. இவங்களை நம்பிலாம் நம்ம எப்படி சாப்பிட்றோம். ஒரு வழியாக அப்படி இப்படி அப்படியே செஞ்சாச்சுங்க. இதில் எல்லோரும் ஒரு ரகம்னா நம்ம ஒரு ரகம். இந்த சாப்பிட்றத டேஸ்ட்டு பார்க்குறதுனே ஒரு ரகம் இருப்பாங்கள்ல. எனக்கு டேஸ்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது, உப்பு எப்படி இருக்கணும்னு தெரியாது. இருந்தாலும் டேஸ்ட்டு பார்க்குறங்கிற பேரில் ஒரு 4 கிலோ கறியை நான் சாப்பிட்ருவேன். அந்த ரகம் நாங்கள். என்ன சாப்பாட்டில் புதினா போடுறான்? உனக்கு தெரியுமா தெரியாதாடா? தயிர் எடுத்துருவா பன்னிசா. தயிர் எடுத்துருவோட. நெய் இருக்கு. தயிர் முன்னாடியே போட்டு இப்போதான் தயிரே ஆட் பண்ணுறீங்களா? பாலாஜி எனக்கு அளவு தண்ணி இல்லாம ஊற்றி பிரியாணி வைக்கிறாங்க. அதான் டவுட்டா இருக்கு. சரிங்கம்மா, இந்த அளவு ஊற்றுவோங்கம்மா. இப்போ எனக்கு உங்ககிட்ட கொடுத்ததே டவுட்டாக தான் இருக்கு. சாகவில்லை என்றால் மாங்கு என்று கொடுத்தவங்க. அந்த தோசைக்கல் எதுக்குன்னு நினச்சிருப்பீங்களே, அந்த தோசைக்கல் இதுக்கு தான். அந்த தோசைக்கல்லை எடுத்து அந்த அடுப்பில் வச்சு அது மேலே குண்டான வச்சு அது மேலே இது ஒரு விதமான தம்மம்பா. இதனால தான் அந்த தோசைக்கல், புது தோசைக்கல் போன வருஷம் வந்தப்போ செய்கிறேன்னு சொல்லி வீணாக்கியிருக்கான். இந்த வருஷமும் சேம். ஒரு வழியாக அப்படி இப்படி ஏதோ பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஓரளவு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இல்லைனாலும் ஒரு சுமாராக பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தாச்சு. ஓரளவு சாப்பிட்டு அப்படியே நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நைட்டு கச்சேரி பார்த்துட்டு அப்படியே அவர் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு ஓடிட்டோம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருக்காது, இருந்தாலும் ஒரு லைக் மட்டும் போட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.